ජයගමු ශ්‍රී ලංකා මගෙන් පටන් ගමු හැම පුරවැසියෙක්ටම නිවසක ඉඩමක උරුමය ලබා දීමට පෙරමුණගත් නායකයා ඔබතුමාමයි. පලාලි ගුවන් තොටුපළ කංකසන්තුරේ වරාය ජාත්‍යන්තරයට ඔසවා තබන්නට පෙරමුණගත් නායකයා ඔබතුමාමයි. උතුරු පළාත ඇතුළු සෑම පළාතකටම තාක්ෂණ හා කළමනාකරණ විශ්වවිද්‍යාල ආයතන උරුම කර දෙමින් දේශයේ ගැලවුම්කාර නායකයාණන් වන්නේ ඔබතුමාමයි. උතුරේ මේ ආදරණීය ජනතාව ආමන්ත්‍රණය කරන්නට අපගේ මේ ගෞරවනීය ආරාධනය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අතිගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමනි ඔබතුමන්ටයි. அடுத்ததாக நாங்கள் இந்த மடக்கி அன்போடு அழைக்கின்றோம். இருள் சூழ்ந்த காலத்தில் வாழ்ந்த எங்களுக்கு ஒளியேற்றிய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி இலங்கையின் தேசத்தின் மாண்புமிகு தலைவன் ரணில் விக்ரமசிங்க அவர்களை இந்த மடக்கி அன்போடு அழைக்கின்றோம். हिंदू पूजक पक्षයෙන් අවසරයි. இந்து மத போதகரிடம் நான் அவசரமாய் கொள்கின்றேன். මේ රැස්වීම සංවිධානය කරපු අංකජන ராமநாதன் மந்திரிතුමනි இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற அங்கஜன் ராமநாதன் அவர்களே, නිමල් සිරිපාල ඇමතිතුමනි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ සභාපති ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தவிசாளர் அமைச்சர் நிமால் சிறிபால சில்வா அவர்களே, ඒ වගේම නැගෙනහිර ආණ්ඩුකාරතුමනි கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களே, අනිකුත් මෙතන ඉන්න ජ්‍යෙෂ්ඨ දේශපාලඥයන්වරුනි இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற சிரேஷ்ட அரசியல் பிரமுகர்களே, සම්භාවනීය අමුත්තනි මිත්‍රවරුනි மதிப்புக்குரிய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, අවුරුදු දෙකකට ඉස්සෙල්ලා ඔබ හිටියේ පොලිමේ 2 வருடத்துக்கு முன்னர் நீங்கள் நின்றது வரிசையில். එක්කෙනෙක් ගෑස් පොලිමේ අනික් එක්කෙනා පෙට්‍රල් පොලිමේ අනික් එක්කෙනා බේත් පොලිමේ ஒருவர் கேஸ் வரிசையில், இன்னொருவர் பெட்ரோல் டீசல் வரிசையில், இன்னொருவர் மருந்துக்கான வரிசையில். රුපියල කඩා වැටිලා ඩොලරයට 185ට තුමේ රුපියල 370ට කියන. ரூபாவின் மதிப்பு குறைந்தது. 185 ரூபாய்க்கு இருந்த டாலர் 370 ரூபாயாக அதிகரித்தது. ව්‍යාපාර වහලා තිබුණා. வியாபாரங்கள், வர்த்தகங்கள் மூடப்பட்டிருந்தது. රැකියා නැති වුණා. தொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட்டது. කොච්චර අමාරුවෙන්ද ජීවත් වුණේ? எவ்வளவு கஷ்டமாக நீங்கள் வாழ்ந்தீர்கள்? මතකද? ஞாபகம் இருக்கின்றதா? මතකද? ஞாபகம் இருக்கின்றதா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? சொல்லுங்கள். ආපහු ඒ කාලෙට යන්න ඕනේද? மீண்டும் அந்த காலத்தை நோக்கி போக வேண்டுமா? නැත්නම් අපි හොඳ අනාගතයකට යනවද? இல்லை என்றால் நாங்கள் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதா? ඒකයි මේ ඡන්දේ තීරණය වෙන්නේ. அதுதான் இந்த தேர்தலில் முடிவாகுவது. ඔබේ අනාගතය තීරණය වෙනවා. உங்களது எதிர்காலம் தீர்மானமாகுவது. අපි එදා ආණ්ඩුවක් හදනකොට අනුර කුමාර දිසානායකවත් සජිත් ප්‍රේමදාසවත් හිටියේ නැහැ. நாங்கள் அன்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்கவோ சஜித் பிரேமதாசவோ இருக்கவில்லை. මේ ප්‍රශ්න විසඳනකොට ඒගොල්ලෝ ඉදිරිපත් වුණේ නැහැ. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை. දැන් ඒගොල්ලෝ පුළුවන්ද මේ ප්‍රශ්නේ විසඳන්න? இப்ப அவங்களுக்கு ஏழும்ப அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு? නැත්තම් ඡන්දයට එන්නේ හැම එකක්ම අවුල් කරන්නද? இல்லாட்டி தேர்தல் வைத்து அவர்கள் சீர்குலைக்கின்றார்கள். අවුරුදු දෙකක් තුළ අමාරුවෙන් අපි මේ ප්‍රශ්න විසඳුවා. கடந்த 2 வருடத்தில் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கின்றோம். අමාරු කාලයක් ඔයගොල්ලෝ තිබුණේ. கஷ்டமான காலம். ලේසි පහසු නෙමෙයි. இலகுவான காலம் அல்ல அது. මටත් අමාරු තීරණ ගන්න වුණා. எனக்கும் சில சந்தர்ப்பங்களிலே சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. පදු වැඩි කරන්න වුණා. வரி அதிகரிப்பதற்கு, වියදම් අඩු කරන්න වුණා.
செலவுகளை குறைப்பதற்கு ඔබේ සෑම එකක්ම දරාගත්තා. நீங்கள் அதை எல்லாற்றையும் சமாளித்துக் கொண்டீர்கள். ඔබ ඒක දරාගත්තේ நீங்கள் அதை சமாளித்தது ஏன்? හොඳ අනාගත මීට වඩා හොඳ අනාගතයක් ඇති වෙයි කියලා. இதைவிட சிறந்த ஒரு எதிர்காலத்துக்காக வேண்டி. ආපහු ගිහින් පොලිමේ ඉන්න වැඩක් නැහැ. திரும்பவும் போய் வரிசையில் நின்று வேலை இல்லை. පෙට්‍රල් ගන්න පොලිමේ වැඩක් නැහැ. பெட்ரோல் பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் நின்று බේත් හොය යන්න උවමනා නැහැ. மருந்துக்காக நாங்கள் வரிசையில் நிற்க தேவையில்லை. ඔබ තීරණය කරේ අපි ඉදිරියට යමු. நீங்கள் தீர்மானித்தது முன்னோக்கி செல்வதற்காக. මට IMF එක එක්ක මුණ ගැහෙන්න සිදු වුණා. நான் IMF-ஓடு கதைத்திருக்கின்றேன். ඒගොල්ලෝ කිව්වේ හැටියට අපිට මුදල් හොයන්න සිදු වුණා. அவர்கள் சொன்னது போன்று எங்களுக்கு நிதி தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. පදු වැඩි කරන්න සිදු වුණා. வரி அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ණය ගන්න එක අඩු කරා. கடன் பெற்றுக்கொள்வதை நாங்கள் குறைத்தோம். මුදල් අච්චු ගන්න එක නැවැත්තුවා. பணம் அச்சிடுவதை நாங்கள் நிறுத்தினோம். මොකද්ද ප්‍රතිඵලය? என்ன பலபலன்? රුපියල ශක්තිමත් වුණා. ரூபா மதிப்பு பெற்றது. අද රුපියල ශක්තිමත් වෙලා තියෙන්නේ. இன்று ரூபா சக்தியாக பலம் பெற்றிருக்கின்றது. රුපියල ශක්තිමත් වුණ නිසා බඩු මිලත් අඩු වුණා. ரூபாயின் பெறுமதி அதிகரித்தலால் பொருட்களின் விலையும் குறைந்திருக்கின்றது. ගෑස් මිල අඩු වුණා, ඩීසල් මිල අඩු වුණා, එළවලු මිල අඩු වුණා, කුකුල් මස් මිල අඩු වුණා, බිත්තර මිල අඩු වුණා. கேஸினுடைய விலை குறைந்தது, மருந்து பொருட்களின் விலை குறைந்தது, கோழி இறைச்சியினுடைய விலை குறைந்தது, மரக்கறியினுடைய விலை குறைந்தது, இன்னும் பல பொருட்களுடைய விலைகள் குறைந்தன. ඒ සහනය ඔබට ලැබුණා. அந்த சலுகையில் உங்களுக்கு கிடைத்தது. ඒ සහනය ලැබුණා. அந்த சலுகையில் உங்களுக்கு கிடைத்தது. ඉතින් මේ කාන්තාවන් දන්නෝ කොහොමද එදා තිබුණේ බර කියලා. இங்கிருக்கின்ற பெண்களுக்கு தாய்மார்களுக்கு தெரியும் அன்றிருந்த பிரச்சனை. මම ඔයගොල්ලෙන් අලුතෙන් අහන්න උවමනා නැහැ. அதை நான் தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்காது. අඩු මිල ටිකක් අඩු වුණා. பொருட்களின் விலை கொஞ்சம் குறைஞ்சது. එතකොට අපිට මුදල් අරගෙන අස්වැසුම දුන්නා. நாங்கள் அதில் மீதப்படுத்திய பணத்தை கொண்டு அஸ்வஸ்ம நிவாரணம் வழங்கினோம். පළමුවෙන්ම අඩු ආදායමයට මේක ලබලා දුන්නා. நாங்கள் குறைந்த வருமானம் பெறுவர்களுக்கு அதை வழங்கினோம். අනික් අයටත් ප්‍රශ්න තිබුණා. நாங்கள் மற்றவர்களுக்கும் அதை தருவோம். මට මුදල් තිබුණේ අස්වැසුමට විතරයි. நாங்கள் அஸ்வஸ்ம அந்த நிவாரணத்தை ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு வழங்கி இருக்கின்றோம். සමහර තැන්වල සමුද්‍රය වාගේ 3 ගුණයක් ගෙවනවා. சில இடங்களில் சமிருத்தி போன்று 3 மடங்கு அதிகரித்து கொடுத்திருக்கின்றோம். ලැබෙන ප්‍රමාණය වැඩි කරලා තියෙන්නේ. கொடுத்த குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றோம். ලක්ෂ 24 වෙනකන් අපි යනවා. 27 லட்சம் குடும்பங்கள் வரை நாங்கள் செல்வோம். ඒ එක්කම 2024 තවත් ආර්ථිකය දියුණු වුණා. அதுபோன்று 2024 பொருளாதாரம் இன்னும் விஸ்தீரமடைந்தது. පුද්ගලිකාංශයේ පඩි වැඩි කරා. தனியார் துறையினர் ஊதியத்தை சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றார்கள். ගොවිතැන දියුණු වුණා. விவசாயம் முன்னேறி இருக்கின்றது. රජයේ නිලධාරීන්ට මං ඉස්සෙල්ලා රුපියල් 5000ක දීමනාවත් ඊට පස්සේ 10000ක දීමනාව දුන්නා. அரச ஊழியர்களுக்கு முதலில் நான் 5000 ரூபாய் கொடுப்பனவும் அதனைத் தொடர்ந்து 10000 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கியிருக்கின்றேன். ඒකත් මදි. அதுவும் போதாது. දැන් උදේසෙනිරත්න වාර්තාව ක්‍රියාත්මක කළා පඩි වැඩි කරනවා. இனி உதய சிறைவிரத்ன அவர்களுடைய அறிக்கையின்படி இன்னும் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். මොකද රජයේ සේවකයන්ට විශාල බරක් ගන්න සිදු වුණා. அரசாங்க ஊழியர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். අපි විශ්‍රාම වැටුප් වැඩි කරා. நாங்கள் ஓய்வூதியத்தை அதிகரித்தோம். මෙහෙම පියවර ගණනාවක් අරගත්තා. இவ்வாறு பல நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ඔබ ඒ නිසා අද ඔබේ ජීවන බර ටිකක් සැහැල්ලු වෙලා තියෙනවා. அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று நிவாரணம் அடைந்திருக்கின்றது. බඩු මිල අඩු වුණාට තවත් අපි සැහැල්ලු කරන්න ඕනේ. பொருட்களின் விலை குறைந்திருந்தாலும் இன்னும் அதில் ஒரு சலுகை வழங்க வேண்டும். මෙතනින් නවතින්නේ 2025 ජීවන බර සැහැල්ලු කරනවා කියලා මං කියන්න කැමතියි. இந்த இடத்தில் நான் நிற்கப் போவதில்லை. 2025 இன்னும் வாழ்வாதார செலவுகளை குறைப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඔබ විශාල දුකක් විඳලා තියෙනවා. අදත් අමාරුවෙන් ඉන්නේ. நீங்கள் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்திருக்கின்றீர்கள். இன்றும் அவ்வாறுதான். ඒ සහනේ තමයි මං ඔබට ලබලා දෙන්න තියෙන්නේ. அதற்கான நிவாரணங்கள் தான் நான் உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். මොකද ඔබ පහසු කාලයක නෙමෙයි ජීවත් වුනේ. நீங்கள் இலகுவான காலத்தில் அல்ல வாழ்ந்தது. ඒ නිසා ඒ විතරක් නෙමෙයි මං ඔබලට ඉඩම් අයිතිය ලබලා දුන්නා. විශේෂයෙන්ම බලපත්‍රයක් උඩ ඉඩම් අයිතියට දැන් මං 3 අක්කර ඔප්පු ලබාගෙන යනවා. දෙන්න යනවා. அது மாத்திரமல்ல, காணி உரிமங்களை நான் பெற்று தந்திருக்கின்றேன்.
பூமியில் இருந்தவர்களுக்கு உரிமங்களை பெற்று தர இருக்கின்றேன். කොටසකට ලැබිලා තියෙනවා කොටසකට ලැබිලා නැහැ. ஒரு சிலருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, இன்னும் சிலருக்கு வழங்கப்படவில்லை. ඡන්දය නිසා නැවතුන අපේ ඉදිරියට ගෙනියනවා. தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது, ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அது தொடர்வோம். ඊළඟ අවුරුදු 5 මේ ආර්ථිකය තව ශක්තිමත් කරන්න ඕනේ. அடுத்து வருகின்ற 5 வருடத்தில் இந்த பொருளாதாரத்தை மேலும் பலப்படுத்த வேண்டும். අතට මුදල් දෙන්න ඕනේ. கையில் பணம் இருக்க வேண்டும். අධ්‍යාපනය දියුණු කරන්න ඕනේ. கல்வியை முன்னேற்ற வேண்டும். ඒ වැඩසටහන අරගෙන තමයි මම ඉදිරියට ඇවිල්ලා තියෙන්නේ. அவ்வாறான வேலை திட்டங்களோடு தான் நான் முன் வந்திருக்கின்றேன். ඒකට මම කියන්නේ පුළුවන් ශ්‍රී ලංකා. அதுக்கு நான் சொல்வது இயலும் ஸ்ரீலங்கா என்று. අනුරටයි දිසානායකටයි සජිත්යි ඒක කියන්න බෑ. அனுரைக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் அது சொல்ல முடியாது. එයාට කියන්නේ බැරි ශ්‍රී ලංකාව කියලා. அவங்களுக்கு இயலாது ஸ்ரீலங்கா என்று தான் சொல்ல வேண்டும். මගේ ඊළඟ අවුරුදු 5 තියෙන පරමාර්ථ පහක් තියෙනවා. எனக்கு அடுத்து வருகின்ற 5 வருடத்தில் 5 குறிக்கோள்கள், எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. පළවෙනි එක තමයි විශේෂයෙන්ම ජීවන බර සැහැල්ලු කරන්න. முதலாவது கொள்கைதான் வாழ்வாதார செலவுகளை குறைப்பது. දෙක රැකියා ලබා දෙන්න. இரண்டாவது தொழில் வாய்ப்புகளை வழங்குவது. තුන බදු බර සැහැල්ලු කරන්න. மூன்றாவது வரிச் சலுகைகளை வழங்குவது. ආර්ථිකය අපනයන ආර්ථිකයට පරිවර්තනය කරන්න. பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக பரிமாற்றம் செய்வது. අස්වැසුම උරුමය ආරක්ෂා කරන්න. அஸ்வஸ்ம நிவாரணம் மற்றும் காணி உரிமைகளை பாதுகாப்பது. ජීවන බර තව සැහැල්ලු කරන්න තියෙනවා. வாழ்வாதார செலவினங்களை இன்னும் குறைக்க வேண்டியிருக்கின்றது. බදු අඩු කරගෙන කරන්න බෑ. வரி குறைக்க வேண்டியிருக்கின்றது. අපිට මුදල් අච්චු ගහන්න බෑ. பணம் அச்சிட முடியாது. ඉතින් අපිට ණය ගන්න බෑ. கடன் பெற்றுக்கொள்ள முடியாது. එහෙනම් බදු අඩු කරොත් අපේ තියෙන මොකද්ද සිදු වෙන්නේ? අපිට එහෙනම් ආපහු මුදල් අච්චු ගහන්න සිදු වෙනවා. வரியை குறைத்தால் நமக்கு ஒரு இக்கட்டான சிலை வரும், நிலைமை வரும். பணம் அச்சிடுவது வேண்டிய ஒரு தேவை. මුදල් අච්චු ගැහුවාම IMF කිව්සම කැඩෙනවා. காசி அச்சடிக்க தொடங்கிவிட்டால் IMF-னுடைய உடன்படிக்கை முறிந்துவிடும். ඒකට ලැබෙන මුදල් නැති වෙනවා. உங்களுக்கு கிடைக்கின்ற சலுகைகளும் நிறுந்துவிடும். ඒක කරන්නද? அதை செய்யவா? මං ඉන්නේ රුපියල හැම සැරේම ශක්තිමත් කරන්න. நான் நிலைத்திருப்பது எந்த நேரமும் ரூபாவினுடைய பெருமதியை தக்க வைத்துக் கொண்டு, ශක්තිමත් කළා ඔබේ බදු බර සැහැල්ලු කරන්න. ரூபாவினுடைய பெருமதியை தக்க வைத்துக் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்க நான் ஆசைப்படுகின்றேன். 2023 කළා 24 ප්‍රතිඵලය එනවා. 2023 நிலைப்பாடு 2024 நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். 24 ඒක කරාම 25 ප්‍රතිඵලය එනවා. 2024 இந்த நடவடிக்கைகள் அடுத்து வருகின்ற 2025 நாங்கள் அனுபவிக்க முடியும். රුපියල ශක්තිමත් කරන්න අපේ නිෂ්පාදනය වැඩි කරන්න ඕනේ. ரூபாவினுடைய பெருமதியை அதிகரிக்க நாங்கள் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும். නිෂ්පාදනය වැඩි කරාම වැඩියෙන් මුදල් තියෙනවා. உற்பத்திகளை அதிகரிக்கின்ற பொழுது அதிகமாக பணம் இருக்கும். අදට වඩා විශාල ප්‍රමාණයකින් බදු අය කරන්න පුළුවන්. இன்றைய காலகட்டத்தை விட இன்னும் அதிகமான தொகையிலே வரியை அறவிட முடியும். එතකොට තමන්ගේ බදු වරත් ඒ වගේම සැහැල්ලු වෙනවා. அதுபோன்று உங்களது வரியும் சலுகை கிடைக்கும், உங்களது வரிகளுக்கும் சலுகை கிடைக்கும். මේ කරන ගමන් අපිට රටේ වැදගත්ම කණ්ඩායමක් අමතක කරන්න බෑ. நான் இதை செய்யும் வரை அரசாங்கத்தினுடைய முக்கியமான இந்த குழுவினரை, தரப்பினரை மறக்க முடியாது. ඒ තමයි කාන්තාවන්. அதுதான் பெண்கள். වැඩියෙන්ම මේ ප්‍රශ්න වලට මුහුණ දුන්නේ කාන්තාවන්. அதிகமாக இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது பெண்கள். කොහොමද දරුවන් අතර ආහාර බෙදලා දෙන්නේ? எப்படி பிள்ளைகளுக்கு உணவு வழங்குவது? 3 වේලක් කනවද? වේල් දෙකක් කනවද? 3 வேளை சாப்பிடுவதா அல்லது 2 வேளை சாப்பிடுவதா? අපි රං ආභරණ උගස් තියනවද? நாங்கள் கை, காது, கழுத்தில் இருக்கின்றவற்றை ஈடு வைப்பதா? ඔබ නේද මේ ප්‍රශ්න වලට මුහුණ දුන්නේ? நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தீர்கள். ඔබ නේද මේ ප්‍රශ්න වලට මුහුණ දුන්නේ? நீங்கள் அதே பிரச்சனைக்கு முகம் கொடுத்தீர்கள். ඒක අගය කරන්න ඕනේ. அந்த பிரச்சனைகளை மீட்டதற்காக நீங்கள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். ඔබ විඳ දුක අපි පිළිගන්න ඕනේ. நீங்கள் பட்ட கஷ்டத்தை நாங்கள் ඒ ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். නිසා අපි ආණ්ඩුවක් හැටට කාන්තා සවිබල ගැනීමේ පනත ඉදිරිපත් කළා තියෙනවා. நாங்கள் அதனை கருத்துக் கொண்டு மகளிரை வலுப்படுத்துகின்ற யாப்பொன்றை தயாரித்திருக்கின்றோம். කාන්තාවන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන්නට මෙතනින් තමන්ව සවිබල තියෙනවා. பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு இதில் சந்தர்ப்பம் இருக்கின்றது. ඒ උදාහරණයක් වැටියේ රැකියා ස්ථානවල හිරිහැර වළක්වන්නට
නීති රීති තියෙනවා දැන්. உதாரணத்துக்காக வேலைத்தலங்களிலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற இம்சைகளுக்கு சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். පොලිස් ස්ථාන 604ක් රටේ තියෙනවා. போலீஸ் நிலையங்கள் 604 நாட்டில் இருக்கின்றது. ඒකේ කාන්තා හා ළමා හිංසනාංශ තියෙනවා. அதில் மகளிர் மற்றும் சிறுவர் பிரிவு இருக்கின்றது. දැන් නිලධාරීන් පුහුණු කරගෙන යනවා. அதற்காக உத்தியோகத்தர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றார்கள். යුක්තිය වැඩසටහනෙන් මත්ද්‍රව්‍ය පාලනය කරනවා. யுக்திய சுற்றுவளைப்பின் ஊடாக போதைப்பொருள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. තවත් අලුත් නීති ගේනවා. இன்னும் புதிய சட்டங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். ප්‍රාදේශ සභා පළාත් සභාවල කාන්තා නියෝජනය දෙනවා. பிரதேச சபை, உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபைகளிலே மகளிரின் பிரதிநிதித்துவம் தேவைப்படும். ජන සභාවල කාන්තා නියෝජනය දෙනවා. மக்கள் சபைக்கும் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் தேவைப்படும். ගෘහස්ත හිංසනය මැඩ පැවැත්වීමට ක්‍රියා කරනවා. வீடுகளில் ஏற்படுகின்ற இம்சைகளுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். ඒ සඳහා හැම ආසනයකම කාන්තා මධ්‍යස්ථානය ඇති කල්ලා නීති ආධාර වෛද්‍ය පහසුකම් උපදේශක සේවා ලබා දෙනවා. அதற்காக ஒவ்வொரு தொகுதிகளிலும் நிலையங்களை ஆரம்பித்து அவர்களுக்கான ஆலோசனைகள், வைத்திய வசதிகளை செய்ய காத்திருக்கின்றோம். කාන්තා ගෘහමූලික පවුල්වලට ණය දෙන අවස්ථාවේදී පළවෙනි මිලියනයට අපි අය කරන්නේ 3% පොලිය. பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுக்கு கடன் வழங்குகின்ற பொழுது அந்த கடனுக்காக நாங்கள் 103% வட்டியை மாத்திரமே அறவிடுவோம். කාන්තාවන්ට රැකියා කරන්න දිවාසුරකම් මධ්‍යස්ථාන තවත් වැඩි කරනවා. பெண்கள் தொழில் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மகளிர் மேம்பாட்டு பாதுகாப்பு நிலையங்கள் இன்னும் அதிகரிக்கப்படும். ඉතින් මට කාන්තාවන් අමතකුනේ නැහැ කියලා කියන්න පුළුවන්. நான் இந்த சந்தர்ப்பத்திலே பெண்களாகிய நீங்கள் மறக்கவில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන අපි ඒකයි නීතිය සම්මත කළේ. உங்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். ඒක පළවෙනි එක. அது முதலாவது. දෙවෙනි එක තියෙන්නේ තරුණයන්ට රැකියා ලබා දෙන්න. இரண்டாவது இருப்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது. මොකද්ද කරන්නේ? என்ன செய்வது? අපි මේ එන අවුරුද්ද තුලදී පුද්ගලිකාංශයේ රජයේ ස්වයං රැකියා ලක්ෂයක් ලබා දෙනවා. இந்த அடுத்து வருகின்ற வருடத்தில் அரசாங்க தனியார் துறையிலே 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இருக்கின்றோம். පුද්ගලික අංශය නම් විශේෂයෙන්ම අවුරුද්දක් අපි පඩිය ගෙවනවා ඒගොල්ලෝ ස්ථිර කරන්න. தனியார் துறையாக இருந்தால் விசேஷமாக ஒரு வருடத்துக்கு நாங்கள் அவர்களுக்குரிய கொடுப்பனவை வழங்க இருக்கின்றோம். ස්වයං රැකියා ස්මාර්ට් ඇග්‍රිකල්චර් වගේ අංශ වලට යොමු කරනවා. சுய தொழில், அதாவது ஸ்மார்ட் விவசாயம் போன்றவற்றுக்கு நாங்கள் உதவி வழங்குவோம். ඒ මුදලුත් ගෙවනවා සහන ක්‍රමයකට ණය දෙනවා. நாங்கள் அதுக்காக உதவியும் வழங்குவோம். நிவாரண அடிப்படையில் கடன்களையும் பெற்று தர உள்ளோம். අපි කෘෂිකර්ම නවීකරණය උතුරට ගේනවා. நாங்கள் விவசாயத்திலே நவீனமயத்தை வடக்குக்கு கொண்டு வருவோம். කෘෂිකර්මය නවීකරණය කළා අපේ ආහාර නිෂ්පාදනය වැඩි කළා අපනයනය කරන්න. விவசாயத்துறையிலே நவீனங்களை கொண்டு வந்து எங்களது வருமானத்தை உயர்த்துகின்ற வேலை திட்டங்களை மேற்கொள்வோம். විශේෂයෙන් උතරත් ඒකට නම් කළා තියෙනවා. விசேடமாக மலைநாடும் அதற்கு எங்களோட ஒத்துழைக்கின்றது. කෘෂිකර්ම නවීකරණ නිසා තමන්ගේ මිල වැඩි වෙනවා. තමන්ගේ අතට වැඩියේ මුදල් හම්බ වෙනවා. ප්‍රදේශ දියුණු වෙනවා. விவசாயம் நவீனப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே அதிகமான விளைச்சல் உண்டாகும். அதனூடாக அதிகமான லாபம் உண்டாகும். உங்கள் பிரதேசங்களும் முன்னேறும். ස්මාර්ට් ඇග්‍රිකල්චර් කරන අයට ඒ වගේම විශේෂ ණය ක්‍රමයක් තියෙනවා. ஸ்மார்ட் விவசாய முறையை நடைபெறுகின்றவர்களுக்கு விசேட கடன் திட்டங்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். අපි බලන්නේ සංචාරකයා ඉන්න ප්‍රමාණය ලක්ෂ 25 ඉඳන් 50ට වැඩි කරන්න. இன்று உல்லாச பயணிகள் வருகின்ற தொகை 25 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக மாறி இருக்கின்றது. ඒකයි මම පලාලි ගුවන්තොටුපොළ ආරම්භ කරේ. ඒකයි ඇමතුමා මේක දියුණු කළේ. அதுதான் நான் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றியது அமைச்சர் சொன்னது මේ போன்று. ප්‍රදේශයට සංචාරකයන් එන්න ඒ මාර්ගයෙන් ජීවත් වෙන්න. இந்த பிரதேசத்துக்கு உல்லாச பயணிகள் வருகின்றார்கள். කර්මාන්ත මෙහාට ගෙන්න. கைத்தொழில் துறைகளை இந்த பிரதேசத்துக்கு கொண்டு வருவதற்கு සංකසන්තුරේ ඒ වගේම පරන්තන් මාංකුලමල ඒ කලාප තුනක් ඇති කරන්න. காங்கசந்துறை, பரந்தன், மாங்குளம் போன்றகளிலே அந்த கைத்தொழில் பேட்டைகளை அமைப்பதற்கு, ඩිජිටල් ආර්ථිකයක් ඇති කරලා ඩිජිටල් මධ්‍යස්ථාන මෙහි ඇති කරන්න. டிஜிட்டல் பொருளாதார முறையை மையப்படுத்தி வருமானத்தை கூட்டுவதற்கு, මේක ආර්ථික මධ්‍යස්ථානයක් බවට පත් කරන්න. இதை பொருளாதார கேந்திர நிலையமாக மாற்றுவோம். අපි යාපනයේ ජනතාව පිට යවන්න නැතුව රැකියාවලට යාපනයේත් රැකියා මධ්‍යස්ථානයක් කරන්න.
யாழ்ப்பாண மக்களை வெளியிடங்களுக்கு வேலைக்கு செல்லாமல் ஆக்கி இந்த பிரதேசத்திலே அவருக்குரிய தொழில் வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்போம். අන්න එහෙම දියුණු කරන්නට ඉන්නේ. நான் அதை அவ்வாறு செய்ய இருக்கின்றேன். දීවර කර්මාන්තයක් දියුණු කරන්න. மீன்பிடி துறையையும் நான் முன்னேற்றுவேன். ඒ වගේම යාපනයේ ගංගාව රියෝ ෆෝ ජැෆ්නත් ආරම්භ කරන්න. நான் அதுபோன்று யாழ்ப்பாணத்தில் இன்னும் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளேன். ජලයේ ප්‍රශ්නේ විසඳලා දෙන්න. ජල ප්‍රශ්නේ විසඳලා දෙන්න. குடிநீர் பிரச்சனையை நாங்கள் தீர்த்திருக்கின்றோம். අධ්‍යාපන ගැනත් අමතක කරලා නැහැ. கல்வியை நாங்கள் மறக்கவில்லை. පුහුණු මධ්‍යස්ථාන වෘත්තීය විද්‍යාල බවට පත් කරනවා. பயிற்சி நிலையங்கள் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது. පාසල් 20 40 කාලෙට දැන් අධ්‍යාපන ක්‍රමය සකස් කරනවා. பாடசாலைகள் 40 50களை மையப்படுத்தி ஒருங்கிணைந்த பாடசாலை திட்டங்கள் கொண்டு வரப்படும். ඒක නවීකරණය කරනවා. அவை நவீனமயமாக்கப்படும். අන්න එහෙම තමයි මේ ප්‍රදේශ දියුණු කරන්නට ඉන්නේ. அந்த முறையில் தான் இந்த பிரதேசங்களை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். ඒ ගැන මම විශේෂයෙන්ම සඳහන් කරලා තියෙනවා මේ පුළුවන් ශ්‍රී ලංකාවල. அது தொடர்பாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் இயலும் ஸ்ரீலங்காவில். ඒ විතරක් නෙමෙයි. අපි ආපහු පළාත් සභා ක්‍රියාත්මක කරනවා. அது மாத்திரமல்ல, நாங்கள் மீண்டும் மாகாண சபையை உருவாக்குவோம். විශාල සංවර්ධනයක් ආරම්භ කරාම මේක මහාණ්ඩුවට විතරක් කරන්නට බෑ. පළාත් සභාවලටත් බල ගන්න ඕන මේ වැඩ කටයුතු කරන්න. பல்வேறு பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும். இதனை மத்திய அரசாங்கத்தினால் மாத்திரம் செய்ய முடியாது. மாகாண சபைக்கு அதுக்கு பெரிய பங்கு සියල්ලම වැඩ இருக்கிறது. කටයුතු කරන සටහනක් මගේ වෙබ් අඩවියේ තියෙනවා. நாங்கள் இது தொடர்பான வேலை திட்டங்களை வெப் அடவியிலையும் போட்டிருக்கின்றோம். පළාත් සභා උතුර සංවර්ධනය ආර්ථික සංවර්ධනය. மாகாண சபைகள் வடக்கு பிராந்திய அபிவிருத்தி தொடர்பான தகவல் அது. තව එක කාරණයක් තියෙනවා. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. අනුර කුමාර දිසානායක මගේ මිත්‍ර මේ යාපනයට ආවා. அன்ருகுமார திசாநாயக்க என்னுடைய நண்பர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். එයා කිව්වා හැබැයි දකුණේ වෙනසක් සඳහා ජනතාව පෙළගැසී තිබියදී ඒ වෙනසට එරෙහිවන්ට බවට ඔබ පත් වුණොත් කුමන මනෝභාවයක් දකුණේ ජනතාව තුළ ස්ථාපිත වෙයිදැයි සිතන්න. அவர் சொன்னார், தெற்கிலே அதிகமான மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்ற பொழுது அதுக்கு மாற்றமாக வடமாகாண மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் தெற்கில் இருக்கின்றவர்களுடைய மனோபாவம் எவ்வாறு இருக்கும் என்று அவர் அவர்களிடம் கேட்டிருந்தார். ඒ වෙනසට එරෙහිවුවන් ලෙස ඒ වෙනසට විරුද්ධ වූවන් ලෙස යාපනයෙන් හඳුන්වන්න එකට ඔබ කැමතිද? උතුර හඳුන්වන එකට ඔබ කැමතිද? அந்த மாற்றத்துக்கு எதிராக நின்ற உங்களை அவர்கள் எவ்வாறு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள், அதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? මේක බලහත්කාරකමක්. இது ஒரு அதிகார තර්ජනය කිරීමක්. இது ஒரு அச்சுறுத்தல். අපි ඇවිල්ලා 2010 කිව්වා යාපනයේ ජනතාවට සරත් පොන්සේකට ඡන්දෙ දෙන්න කියලා. நாங்கள் 2010ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சரத் பொன்சா அவர்களுக்கு வாக்களிக்க சொன்னோம். ඔබ සරත් පොන්සේකට ඡන්දෙ දුන්නා සිංහල මිනිස්සු මහින්ද රාජපක්ෂට ඡන්දෙ දුන්නා. நீங்கள் சரத் பொன்சேகா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள், ஆனால் சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். මහින්ද රාජපක්ෂ මෙහාට ආවද සිංහල මිනිස්සු එක්ක යාපනය නැති කරන්න. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சிங்கள ஆட்களோடு இங்கே வந்தார்களா யாழ்ப்பாணத்தை இல்லாமாக்குவதற்கு? 2019 මේ ජනතාව සජිත්ත ඡන්දෙ දුන්නා. 2019ஆம் ஆண்டில் அந்த மக்கள் சஜித் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். සිංහල ජනතාව ගෝඨාභයට ඡන්දෙ දුන්නා. சிங்கள மக்கள் கோட்டாபய ராஜபக்சக்கு வாக்களித்தார்கள். ගෝඨාභය ආවේ නැහැ මෙහෙට දෙමළ මිනිස්සු නැති කරන්න. கோட்டாபய வரவில்லை, இங்கே இருக்கிற தமிழ் மக்களை இல்லாமாக்குவதற்கு. ඇයි අනුර දිසානායක මෙහෙම කතා කරන්නේ? ஏன் அன்ருகுமார திசாநாயக்க மாத்திரம் இப்படி கலப்பது? ඒක තර්ජනය කරන එක. இது ஒரு அச்சுறுத்தல். ජනතා විමුක්ති පෙරමුණ තර්ජනය කරන්න පුරුදු වෙලා තියෙනවා. ஜேவிபிக்கு ஒரு பழக்கமாக இருக்கின்றது அச்சுறுத்தல் படுத்துவது. ඉස්සෙල්ලා අනුර කුමාර දිසානායක දිනන්නේ නැහැනේ. முதல்ல அன்ருகுமார திசாநாயக்க வெல்வாரா? එහෙම ලකුණුත් නැහැනේ. அப்படியான ஒரு சாத்தியக்கூறும் இல்லையே. මේ රටේ ජනාධිපති මම කියනවා මේ රටේ යාපනයේ ජනතාව උතුර ජනතාව අපි සම්පූර්ණ නීති ආරක්ෂාව තියනවා කියලා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வடமாகாண மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள், சொல்கின்றார்கள், நாட்டினுடைய சுதந்திரம் தக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ජනතා විමුක්තියෙන් ලැජ්ජා වෙන්න ඕනේ. ஜேவிபியினர் வெட்கப்பட வேண்டும் මෙහෙම ඇවිල්ලා තර්ජනය කරන්න. இவ்வாறு அச்சுறுத்துவது தொடர்பில். ඒකට ඉඩ දෙන්නේ නැහැ. இதற்கு இடமளிக்க மாட்டோம். මගේ මිත්‍ර අනුර කුමාර දිසානායකට මම කියනවා දෙමළ ජනතාවගෙන් උතුරේ සමාව ඉල්ලන්න කියලා. நான் எனது நண்பர் அன்ருகுமார் திசாநாயக்க அவருடன் கேட்டுக்கொள்கின்றேன், வடமாகாண மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று. මගේ මිත්‍ර අනුර කුමාර දිසානායක
මන්තුමාට මම කියනවා සිංහල මිනිස්සු ගාව ගත්තට සිංහල මිනිස්සුගෙත් සමාව ඉල්ලන්න කියලා. நான் எனது நண்பர் அன்றகுமார் திசானவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த விடயத்தில் சிங்கள மக்களையும் இழுத்துக் கொண்டதால் அவர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. යාපනයේ ජනතාව තමන් කැමති විදියට ඡන්ද දෙන්න පුළුවන්. யாழ்ப்பாண மக்கள் தான் விரும்புகின்ற வகையில் வாக்களிக்க வேண்டும். ඒ කරන ගමන් මම මතක් කරනවා මේ සියල්ලම ආරක්ෂා කරන්න 21 වෙනිදා ඇවිල්ලා ගෑස් සිලින්ඩර් කතරේ ගහන්න කියලා. இதற்கு எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புவது, செப்டம்பர் 21ஆம் தேதி நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று, அந்த பாதுகாப்புக்காக. ගෑස් සිලින්ඩර් එක ළඟින් කතරේ ගැහුවේ නැත්නම් ගෑසුත් නැති වෙනවා. கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வாக்களிக்க இல்லை என்றால் கேஸும் இல்லாமல் போய்விடும், මේ සංවර්ධනයත් නැති වෙනවා. அந்த அபிவிருத்தியும் இல்லாமல் போய்விடும். தேங்க்ஸ்.